மினிமம் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் வேணும் அப்படின்னாலும் நீங்க இதுல வந்து பவுடர் பண்ணிக்கலாம். எதுக்குமே ஜென்டிலா கிரைண்ட் பண்ணிக்கலாம் நீங்க. சோ இந்த அளவுக்கு பார்த்தோம்னா ஃபைன் பவுடர் நம்ம மிக்ஸில கிடைக்காது. சோ இந்த அளவுக்கு சூப்பரா பார்த்தோம்னா ஃபைன் பவுடரா இருக்கு. 2 பெப்பர் 2 കുരുമുളക് ഇട്ട് അരച്ചെടുത്തേക്കുന്നു. சோ ஜார்ல டைரக்டா அப்படியே உள்ள போட்டேன். சோ அதே நம்ம பிளேடு ட்ரை பிளேடு அப்படியே லாக் பண்ணிடுறேன். இது எந்த அளவுக்கு ஃபைன் பவுடர் வருதுன்னு மட்டும் பாருங்க. இந்த பிளேடு வந்து டைரக்டா இதுல பார்த்தா இதுல ஃபிட் பண்ணிக்கலாம். இது ஜாராவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே கிளாஸாவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைரக்டா அவ்வளவுதான் லாக் பண்ணி வச்சு அப்படியே எடுத்து மேல வச்சு ஜஸ்ட் பிரஸ் பண்ணி விட்டா போதும். பாருங்க மில்க் ஷேக் ஆன் பண்ணிட்டு பாருங்க ஃபுல் சைஸ் வருது. டைரக்டா அப்படியே எடுத்து உள்ள போட்டு பிரஸ் பண்ணாலே போதும். அதிகமாக டைம் எடுக்கும். அதை பாருங்க ஒரே ஸ்லைஸ் ஒரே மாதிரி ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துக்கலாம் ஆகும். அதை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரைட் ரைஸுக்கு ഒരു ഇടിവെട്ട് ഐറ്റമാണ് നമ്മൾ ഈ വീഡിയോയിലൂടെ പരിചയപ്പെടുത്താൻ പോകുന്ന ബുള്ളറ്റ് മിക്സി. ப்ரோ ஏன் புல்லட் மிக்ஸின்னு இதுக்கு பேர் கொடுத்தீங்க? இது புல்லட் மிக்ஸ்னா புல்லட் அளவுக்கு ஸ்பீடா இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும். புல்லட்டோட ஸ்பீடாவும் அரைக்கும் இது உங்களுக்கு. அப்படிங்களா? அவ்வளோ சூப்பரா இருக்கும். இதுதான் அது பாக்குறதுக்கு பாருங்க புல்லட் ஷேப்ல தான் இருக்கு. நீங்க இதை வச்சு பாத்தீங்கன்னா ஜார இது புல்லட் ஷேப்ல வந்துரும். ஓ ஷேப் கூட புல்லட் மாதிரி இருக்கு. புல்லட் ஷேப் தான் இருக்கும் உங்களுக்கு. இதுல வந்து 2 கலர்ல கொடுக்குறோம். இந்த மோட்டர் பேஸ் 2 கலர்ல கொடுக்குறோம். இது கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ஹேண்டில் ஜார் கொடுக்குறோம். 2 ஸ்பைசஸ் ஜார் கொடுக்குறோம் உங்களுக்கு. இந்த மாதிரி மசாலா ஜார் 2 ஜார் வரும். ஒரு ஜூசர் ஜாரும் நிறைய வரும் உங்களுக்கு இதுல. சரி. இது இல்லாம இதுல வெஜிடபிள்ஸ் நீங்க இதுல கட் பண்ணிக்கலாம். சாப்பிங் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு அக்சஸரிஸ் வந்துரும். இத வச்சிருக்கோம் பாருங்க. இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே இப்ப நான் வந்து அரைச்சு காமிக்கிறேன். இது மட்டும் இல்லாம அன்றாட வீட்டுக்கு தேவையான எல்லா ஸ்பைசஸுமே கடையில போய் வாங்குறோம் பாத்தீங்களா, அதுக்கு பதிலா எல்லாமே நம்ம வீட்லயே ரெடி பண்ணிக்கலாம். அதாவது மல்லியா இருக்கட்டும், பட்டை, சோம்பு, சீரகம், மிளகு, மசாலா எல்லாமே அரைச்சிக்கலாம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா மினிமம் குவான்டிட்டி போட்டா அரைக்கும். இப்ப நீங்க மிக்ஸில போயிட்டு மினிமம் குவான்டிட்டி ஒரு 50 கிராம் 100 கிராம் மேல கம்மியா போட்டீங்கன்னா அரைக்காது. ஆனா இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அதை பாருங்க மினிமம் பாருங்க எவ்வளவு இருக்கு தெரியுதா? ஒண்ணே ஒண்ணுதான். சோ 2 பெப்பர் மினிமம் குவான்டிட்டி இத பாருங்க. ஓகே. இந்த மினிமம் 2 பெப்பர் உள்ள போட்டுருக்கேன். இத கூட கிரைண்ட் பண்ணி கொடுக்கும். இது எப்படிங்கிறது காமிக்கிற பாருங்க. 2 பிளேடு கொடுக்குறது. இது வந்து ட்ரை பிளேடு ஒன்னு கொடுத்துறோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா வெட் பிளேடு கொடுக்குறோம். இப்போ இது ட்ரை ஐட்டம்ங்கறனால நான் இந்த பிளேட ஃபிட் பண்ணி அரைச்சு காமிக்கிறேன். சும்மா அப்படி லைட்டா மேல க்ளோஸ் பண்ணிட்டு இத பாருங்க. அப்படியே வச்சிட்டு மேல வச்சு இதுல சுவிட்ச் கண்ட்ரோல் கிடையாது. இத பிரஸ் பண்ணி டர்ன் பண்ணீங்கன்னா ஓட ஆரம்பிச்சிடும். ஓ அவ்வளவுதான். சோ இத எடுத்துட்டீங்கன்னா ஆஃப் ஆயிடும். வித்தின் செகண்ட்ல இது பார்த்தா ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்கு. நான் 2 பெப்பர் போட்டேன்ல அந்த 2 பெப்பர் பாருங்க பவுடர். ஒரு நிமிஷம் ஃபோக்கஸ் பண்றோம். only 2 peppers. சோ இந்த அளவுக்கு மினிமம் குவான்டிட்டி எந்த மிக்ஸியுமே அரைக்காது. ஒரு നമ്മൾ കട്ട് ചെയ്തെടുത്ത വീഡിയോ ആണ്. കട്ട് ചെയ്തെടുത്ത വീഡിയോ 2 പെപ്പർ 2 കുരുമുളക് ഇട്ട് അരച്ചെടുത്തേക്കുന്നു. அரைச்சிக்கலாம். சோ இதே மாதிரி அளவு அதிகமா வேணாலும் மேக்ஸிமம் 200 கிராம் வரைக்கும் நீங்க அரைக்கலாம். சரி. இத மினிமம் குவான்டிட்டி அரைக்கலாம், மேக்ஸிமம் குவான்டிட்டி அரைக்கலாம். ஓகே. 2 பெப்பர்ஸ்ல இருந்து 200 கிராம் வரைக்கும் அரைக்கலாம். சரி சரி சரி. சோ இன்னொரு ஐட்டம் என்னன்னா எவ்வளவு ஹார்டான மெட்டீரியல் இருந்தாலும் இப்ப நாம வந்து மஞ்சள் சுக்கு இந்த மாதிரி ஹார்டான மெட்டீரியல் இருக்கு. அதுவும் நீங்க அரைச்சிக்கலாம் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம